உங்களுக்கு எவன் நல்லவன் கெட்டவனே தெரியாம அரை நூற்றாண்டுகளாக இருந்த ஏமாந்து முடியும். அப்ப அவர் என்ன எழுதுறாரு? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். அப்படி ரொம்ப நாளா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஏன் அவனுக்கு ஓட்ட போட்டு அவர் ஒன்னாவது எடுத்துக்கிறார், இவர் ரெண்டாவது. நல்ல நல்ல ஆண் மக்களா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னை வீழ்த்தி காட்ட பாக்குறேன். என்ன வீழ்த்தி காட்டு பாக்குறேன். ஒருவன் குற்றம் செய்து விடுகிறான், மன்னரிடத்தில் அவன் நிறுத்தப்படுகிறான், மன்னர் அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். 50 சவுக்கடிகளை நீ வாங்க வேண்டும், இல்லை என்றால் 100 மிளகாய்களை தின்ன வேண்டும். அவன் முதலில் நான் மிளகாயை தின்கிறேன் என்கிறான். சரி தின்னு என்று விட்டார். 5 மிளகாயை கடித்து தாண்ட முடியவில்லை. வாயெல்லாம் காந்தது, உரைக்குது, கண்ணீர் தானாக கொட்டுது. மன்னா நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் என்கிறான். மறுபடி சவுக்கடி 10 அடி வாங்கின உடனே அவனால தாங்க முடியல. மன்னா என்னை மன்னித்துக்கிறேன், நான் மறுபடியும் மிளகாயை திங்கிறேன் என்கிறான். மறுபடியும் மிளகாய் ஒரு 5-10 மிளகாய்க்கு மேல சாப்பிட முடியல. மன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் மறுபடியும் சவுக்கடியே வாங்கிக் கொள்கிறேன். சவுக்கடி இப்படி மாறி மாறி மிளகாய ஒரு 5 வருஷம் கடிக்கிறது, அப்புறம் சவுக்கடி ஒரு 5 வருஷம் வாங்குறது. திமுக ஓட்டு போட்டு சவுக்கடி, அதிமுக ஓட்டு போட்டு மிளகாய. எங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாருங்கள், தேனும் பாலும் இருக்கிறது என் அன்பு மக்களே, எங்களிடத்தில் வாருங்கள். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.